தன்னை தானே செதுக்கிக்கிட்டு முன்னேறக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சாதகமாக இருக்கிறதுனால நாளாடக்கூடிய தொழிலதிபர்களோட அறிமுகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலையிலுமே நிறைய முன்னேற்றம் வரும். செல்வாக்கு அந்தஸ்து கூடும். சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன விஷயம், எப்படி செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக சூழலால் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு, அதில் நல்லது எது கெட்டது எது, கெடு பணநிலையிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னு கேட்குறீங்களா, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி அந்த முருகன். முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்குங்க. நிச்சயமாக தடை தாமதம் நீங்கும், உயர்வு கண்டிப்பாக சேரும். முருகனின் பரிபூர்ண அம்சம் கொண்ட முருகனின் அருளை பெறக்கூடிய ராசிகளில் இந்த விருச்சிகமும் ஒன்று. அதனால் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனசார கேட்டால் அது கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளை மாலை சாற்றி முருகனை வழிபட தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போவீங்க. உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருந்தால் அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவும் பண்ணுங்கள். அந்த முருகனோட அருளால் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஜோதிட கணிப்புகளை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு முன்னேறக்கூடியவங்க இது விருச்சிகம் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கும். எல்லாரும் பற்றின ரகசியம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை எப்போவுமே வெளிப்படுத்த மாட்டீங்க. இது ரொம்பவுமே ஒரு சிறப்பான குணம். அதே போல் தன் கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்கோட நலனுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பாடுபடக்கூடியவங்க நீங்கள் தான். இந்த விருச்சிகத்துக்கு ஆசை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தில் மனசு நிலை நிற்காது. ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும், அதில் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு அடுத்து அப்படிதான் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே உங்கள் குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே தியாகம் பண்ணுவீங்க. இந்த விருச்சிகம் அப்படிப்பட்ட ஒரு ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூரியன் ராசியில் 10ஆம் வீட்டில் சாதகமாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம். இதனால் இதுவரைக்கும் பின்னடைவில் இருந்த சில விஷயங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகும். நாடாளக்கூடியவங்கன்னா இந்த அரசியல்வாதிகள், நல்ல ஒரு செல்வாக்கில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், இவங்களோட அறிமுகம் கிடைக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையிலையுமே இதுவரைக்கும் இருந்த பொருளாதார நிலையில் இருந்த பின்னடைவு நீங்கி முன்னேற்றம் வரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் பொருளாதாரத்தில் தடைகளையும் ரொம்பவுமே கஷ்டத்தையும் சந்திச்சுட்டு வந்தவங்களோட வாழ்க்கையில் இப்போது சிறப்பான உயர்வு வரப்போகுது. சொத்து பிரச்சனை கூட சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைபட்டு இருந்த உங்கள் பிள்ளைங்களோட கல்யாணம், அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக இப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க நிறைய இந்த சொத்து பத்திரத்தையோ நகைகளையோ அடமானம் வச்சுருப்பீங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தானாக கைகூடி வரும்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலை அப்படின்னா பிரச்சனை தான். ராகுவோட நிலைப்படி உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பின்னடைவுக்கு வரும். உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். உடனடியாக மருத்துவர் அணுகி சின்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் அது மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எந்த மருத்தையும் நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறாரு. இப்படி சஞ்சாரம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுபடியே நடக்குங்க. அதனால தான் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம். தொழில் வியாபார விரிவாக்கம் செய்யணுமா, அதுக்கு என்ன செய்யணுமோ இப்போ செய்யலாம். வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா பிரச்சனையும் விடுபடும். குடும்ப சூழலில் கூட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி பேசி முடிவு பண்ணுங்கள். பிரச்சனை தீருங்க. இது வரைக்கும் இருந்த பின்னடைவிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இப்போ நல்லா இருக்குது.
அதனால் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ பேசக்கூடிய பேச்சுவார்த்தை விரைவில் நல்ல செய்தியை ஏற்படுத்தும். புதுசாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பு தர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் மனசில் இருந்த குழப்பம் நீங்கும், நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், நீங்களாக செலவு பண்ணுறதெல்லாம் குறைச்சிட்டு வருங்காலத்துக்காக சேமிக்க தொடங்க போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாக்குவாதம், வம்பு வழக்கு இதை தவிர்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வீணாக கோவப்படுறது வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் அவ்வப்போது வரும். அதனால தான் கவனமாக வார்த்தையை கையாளுங்க. தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க. சகோதர சகோதரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. இளைய சகோதரருக்கு தொழில் தொடங்க நீங்கள் பணம் கொடுத்து உதவுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காத உங்கள் கூட பிறந்தவங்க இப்போ உங்களை நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நிலை உண்டாகியிருக்குங்க. இந்த மாதத்தோட மைய பகுதி வரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நிற்கிறாரு. அதனால் ஓரளவுக்கு பண வரவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் பண வரவில் இருந்த பிரச்சனை, தடை, தாமதம் நீங்கும். இப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான ஒரு உயர்வு வரும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துட்டு திரும்ப வரல அப்படின்னு நினச்சா கூட அந்த பண வருமானம் உங்கள் கை வந்து சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு மாத இறுதியில் வராரு. அப்போ மட்டும் நீங்கள் இன்னுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், வரவு வரும்போது சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைவு பெறாரு. அப்படி மறைவு பெறும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை விபரீத ராஜயோகம் உண்டாக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. பூமி சார்ந்த விஷயத்தில் நல்ல நல்ல லாபம் இப்போ கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் வேலையுமே வாங்கலாம். பழைய சண்டை சச்சரவு இது முழுமையாக நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, பிரிஞ்சு போன தம்பதியும் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச தவறுமே இப்போது சரியாயிடும். பழைய நண்பர் சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய ராஜியம் உங்களுக்கு மீண்டும் வந்து சேரப்போகுது. புதுசாக ஒரு விஷயத்தை செய்வீங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய நன்மையை செய்ய காத்துட்ருக்கிறாரு. அதனால் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை பறிக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருந்தால் போதும். அந்த நபர் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உச்சத்தடைய முடியும். நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் பாருங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண தடை நீங்கள் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலையுமே வெற்றி நிலை உண்டாகுது. ஆண் குழந்தை உங்கள் சொல்படி இப்போ கேட்டு நடப்பாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால அங்கேயே புதனும் வராரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருங்க. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சாதாரணமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது வெற்றியாக இருக்கும். பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனையில் இருக்குது, நிறைய மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், என்ன வியாதி, அதுக்கான மருத்துவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அவரோட உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் யோகம் உண்டாகியிருக்கு. 7க்குரிய சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால திருமணத்துக்காக வரன் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்ல அமைப்பு தான். ஆனால் வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டது அப்படின்றத தீர ஆலோசனை பண்ணி விசாரிச்சுக்கோங்க. வெளிநாடு போகணும் வேலைக்காக, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யவே கூடாதுங்க. முதலே சொன்னோம்ல, நிறைய வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், கோவப்படக்கூடாது. மற்றபடி தொழில், வியாபாரம், பணவரவு இது எல்லாமே சீராக இருக்குது. பிரச்சனை எதுவும் கிடையாது. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம். மகிழ்ச்சி ஏற்படும். ராசிநாதன் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு அழகு அதிகரிக்கும். தோல் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருஷத்தில் ஒரு முறையாச்சும் கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வழிபாடு ஏற்றத்தை தரும். இந்த மாதம் மாரியம்மனுக்கு விரதம் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யலாம்.
இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இருந்த அமைப்புகளோடு இந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது யோகமான, அதுவும் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பெலாம் உண்டாகியிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தை எந்த நபர் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க நிச்சயமாக நன்மையை பெறுவாங்க. நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நம்ம உழைக்கணும், முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நேரத்தில் சிறப்பாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.